அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை ஆர்வலர் உங்கள் வினோ. அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலர் மருத்துவம். டாக்டர் எட்வர்ட் பேட்ச் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, மனங்களை சரிப்படுத்தினால் வியாதிகளுடைய தீவிரம் சரியாகுது. மனமும் உடலும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. மனதை சரிப்படுத்தும் பொழுது வியாதிகளுடைய தீவிரமும் சரியாகுதுன்னு சொல்லக்கூடியது தான் இந்த மலர் மருத்துவம். அவர் ஆராய்ச்சியில் மனிதர்கள் 7 வகையான மனிதர்கள் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அந்த 7 வகையான மனிதர்களும் 38 வகையான எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்துறவங்களுக்கு அந்த மனதை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி அவர் கொடுத்த மருத்துவம் தான் இந்த மலர் மருத்துவம். அவருடைய பேரான பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் ஃப்ளவர் ரெமிடி அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 30வது மலர் மருந்துன்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் செஸ்ட்நட். இந்த ஸ்வீட் செஸ்ட்நட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தன்மையாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அளவுக்கு மீறிய துன்பம், நம்பிக்கையற்ற நிலை, ரொம்ப கவலை, இருக்கலாமா வேண்டாமா என்ற சிந்தனை கொண்டவர்கள், சரணடைதல், கடவுள் அருள், ஒரு கதவு மூடிக்கொண்டால் அடுத்தது திறந்து கொள்ளும் என்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்கள். அறிகுறிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரச்சனைகள் எல்லையை மீறுதல், கடவுள் அருள் இல்லையே என நினைத்தல், எதிர்காலமே இருந்துவிட்டதாக தோன்றுதல், இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்ட கூறுவாங்க. எல்லாமே ஆன்மா சம்பந்தப்பட்டதாக இருக்கும், ஆன்மீக சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இந்த மாதிரி கூறுபவர்களுக்கு இந்த ஸ்வீட் செஸ்ட்ன்ற மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இவங்க இந்த மாதிரிலாம் வெளிப்படுத்துவாங்க. அதாவது பிரச்சனை எல்லையை மீறிச்சு, எல்லாமே இருண்டு விட்டது, இதுக்கு மேலே வாழ வழி இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்வீட் செஸ்ட்ன்ற மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். அளவுக்கு மீறிய துன்பத்தாலும் அவநம்பிக்கையாலும் தளர்ந்து தனிமையில் இருத்தல், தற்கொலை செய்து கொள்ளும் என்ற எண்ணம் தோன்றுபவர்களுக்கு இந்த ஸ்வீட் செஸ்ட்னட்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். பயன்படுபவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே முடிந்து விட்டதென நினைப்பவர்கள், இனி வேறு வழியே இல்லை, எல்லா வழிகளும் அடைத்து விட்டது போன்ற நிலை உள்ளவர்கள், பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் சோர்ந்து விடுபவர்கள், சரணாகதி நிலையில் உள்ளவர்கள், அளவு கடந்த துன்பத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஸ்வீட் செஸ்ட்நட் அப்படின்ற மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். அளவுக்கு மீறிய துன்பம், அவநம்பிக்கை நிலை, வாழவே வழி இல்லை, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கடவுள்லாம் கைவிட்டுட்டாரு அப்படின்ற நிலை வரும் பொழுது இந்த ஸ்வீட் செஸ்ட்ன்ற மருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அதிலேருந்து ஓவர் கம் பண்ணி அவங்க இந்த நிலையிலேருந்து வெளியே அடுத்த புது முயற்சிகளை ஈடுபடுறதுக்கு இந்த ஸ்வீட் செஸ்ட்ன்ற மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். ஸோ பல வருடங்களாக துன்பத்தை அனுபவித்து மனம் ஒடிந்து விட்ட நிலையில் தனிமையில் முடங்கி கிடத்தல், எல்லாரும் கைவிட்டார்கள் என்ற எண்ணம் கொண்டவர்கள், இனி கடவுள்தான் நமக்கு துணை என்ற ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொள்பவர்கள், இனி நமக்கு எதிர்காலம் என்று ஒன்று இருப்பதாக இல்லை என்று எண்ணி மிகுந்த துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளானவர்கள், மனச்சோர்வு, அவநம்பிக்கை, இந்த மாதிரி நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த ஸ்வீட் செஸ்ட்நட்ன்ற மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இந்த மருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மா சம்பந்தப்பட்டது. இனி வேறு வழியே இல்லை என்ற சரணாகதி அடையும் பொழுது கடவுள் என்ற சக்தி சிறு ஒளி கீற்றை போல் மனதில் நம்பிக்கையை தோற்றுவிக்கும். இந்த மருந்து அதை போன்றவே தோற்றுவிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். அவங்க என்ன மாதிரி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, எனது எதிரி அல்லது பரம விரோதிக்கு கூட இது போல் நிலை வரக்கூடாது, என் கஷ்டத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை,
எனக்கு இது ஒரு தர்ம சங்கடமான நிலையில் நான் இருக்கிறேன். அனுபவிக்கணும்னு இருக்கு. எல்லாம் செய்தாகிவிட்டது. நடக்கிறதபடி நடக்கட்டும் அப்படின்றவங்க, எனக்கு விமோச்சனமே இல்லை. கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும். அந்த மாரி சொல்லிக்கொண்டு, அதாவது உச்சநிலை, பிரச்சனைகளுடைய உச்ச நிலையில போய் "நீ என்னை யாராலும் காப்பாத்த முடியாது" அப்படின்ற நிலை வரும்பொழுது, நம்ம எப்படி கடவுள வந்து நம்புறோம் அப்படின்ற மாரி சொல்றோமோ, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் செஸ்னட்ன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். இன்னொன்னு ஸ்வீட் செஸ்னஸ பத்தி இன்னொன்னு சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரொம்ப நாள் வந்து திருமணம் ஆகல. திருமணத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா பெண் கிடைக்கவே இல்ல. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா இந்த மாரி ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் செஸ்ட்ன்ற மாதிரி எடுக்கும்போது, அவங்க ஒரு ரைட் பெர்சன்ஸ வந்து சந்திக்கக்கூடிய நிலை வந்து உருவாகும். அதாவது யாருக்கு என்ன யார் எந்த பெண்ண வந்து எந்த பெண்ணுக்கு எந்த ஆண் அப்படின்றது நம்மளால தீர்மானிக்க முடியாது. அது எந்த மாரி கடவுள் எழுதியிருக்காருன்னு நமக்கும் தெரியாது. ஆனா நமக்கான ரைட் பெர்சன தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்வீட் செஸ்ட்ன்ற மருந்த வந்து ஒரு தெய்வீக தன்மை கொண்ட ஒரு நம்மளுடைய மனோநிலையில வந்து ரைட் பெர்சன கொண்டு வரதுக்கான நம்பிக்கையையும், பெரும் நம்பிக்கைய வந்து ஏற்படுத்தக்கூடிய மருந்தா இந்த சிறப்பு அம்சம் கொண்ட மருந்தா இருக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஸோ இந்த மருந்த வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மருந்து தேவை அப்படின்னா, உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவர பார்த்து, நீங்க அவருடைய ஆலோசனை பேர்ல இந்த மருந்த எடுத்துக்கலாம். நாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் நெறைய போடலான்னு இருக்கோம். நீங்க உங்களுடைய சப்போர்ட்ட வந்து எங்களுக்கு குடுப்பீங்கன்னு நான் நம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.